நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் பகுதிகளில் இயங்கி வரக்கூடிய சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியேற்றப்படும் சாய கழிவுகளால் அங்கு இருக்கக்கூடிய நீர் மாசடைவதோடு மட்டுமல்லாமல் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தோல் நோய்கள், புற்றுநோய்கள் போன்ற கடும் உடல் பாதிப்புகளுக்கு ஆளாகி வருகிறார்கள். அது மட்டுமல்லாது இதனை தொடர்ந்து இதற்கான நிரந்தர தீர்வு காணும் முயற்சியில் மக்கள் ஈடுபட்டு தோல்வியடைந்த நிலையில் அதற்கான தீர்வு காணும் முயற்சியில் இன்றைய தினத்தில் களத்தில் இணைந்திருக்கிறது நியூஸ் தமிழ். மக்களோடு தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இந்த பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நேற்றைய தினம் கூட அதிக அளவில் குடியிருப்பு பகுதிகளில் வந்து அந்த சாய கழிவுநீர் என்பது கலந்திருக்குது. தொடர்ந்து இது கட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று இந்த பள்ளிப்பாளையம் நகராட்சி ஆணையாளர் தயாரிடம் நம் தொடர்பு கொண்டு கேட்கலாம். சார், நம்ம இந்த பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் தொடர்ந்து இந்த பொதுமக்கள் வீட்டில் வந்து சாய கழிவுநீர் வந்து அவங்களுடைய போர்ல கலக்கிறதா புகார் சார். ஆமாங்க சார், நேற்று தான் கம்ப்ளைண்ட் வந்ததுங்க சார். சரிங்க சார். அதுக்கு போய் நாங்க பார்த்ததுல அது கிரவுண்ட் வாட்டர் லெவல் ஏதோ ஆயிருக்கு, மாசு கட்டுப்பாட்டு வரைக்கும் தகவல் கொடுத்தாச்சுங்க சார். அவங்களும் நேற்று வந்து வாட்டர் சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே சார். செக் பண்ணி பார்த்தாங்க சார் நமக்கு தெரியும். அது ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிணறு முதற்கொண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ரோஸ் கலரா தண்ணி வந்து நிறம் மாறி இருக்குது. ஆமாங்க சார். அதனால அந்த பப்ளிக் இந்த வாட்டரை குடிக்கிறதுனால அவங்களுக்கான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுமே சார். ஆமாங்க சார், நம்மளோட முனிசிபாலிட்டி கொடுக்குற தண்ணி வந்து கிளியரா இருக்குங்க சார். சோ அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை குடிக்கிறதுக்கு. சரிங்க சார். அவங்க இப்ப போர்ல வந்து இருக்கிறதுக்கு பிரச்சனைகள் என்னன்னு தெரியலைங்க சார். ஓகே சார். அந்த ஏரியா அது சொல்ற ஏரியா வந்து பக்கத்துல சாயப்பட்டறையும் எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே சார். சோ இது வந்து அவங்க மாசுபாட்டு கட்டுப்பாட்டு வாரியம் தான் என்னன்னு பார்த்துட்டு நம்ம சொன்னா தான் தெரியும் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிப்பாளையம் டிரைனேஜ்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியா பாத்தீங்கன்னா அந்த சாய கழிவு நீர் எல்லாம் டைரக்டா காவிரி ஆத்திலே கலந்து விட்டுறாங்க. எந்த ஏரியாலங்க சார்? நம்ம பள்ளிப்பாளையத்துல இருந்து டிரைனேஜ் எல்லாம் இருக்குல்ல சார், பெரிய டிரைனேஜ். இப்ப அதுல பாத்தீங்கன்னா டைரக்டா பாத்தீங்கன்னா சாயப்பட்டறையினுடைய அந்த கழிவு நீர்கள் வந்து நேரடியா காவிரி ஆத்துல கலந்து விட்டுறாங்க. ஓகேங்க சார். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் வரலைங்களேங்க சார். நாங்களும் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே சார். அந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் ரெஜிஸ்டர் ஆகலைங்களேங்க சார். நீங்க தான் புதுசா சொல்றீங்க, வேணா செக் பண்ணி பாத்துறலாங்க சார் எந்த இடத்துல வருது என்னன்ட்டு. இப்ப இது மாதிரி நம்ம வந்து டிரைனேஜ்ல சாய கழிவு நீர் கலந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படுமா சார் நம்ம முனிசிபாலிட்டி சார்பில்? கண்டிப்பாங்க சார். நம்ம டிரைனேஜ்ல வந்து கலந்தாங்கன்னா நாங்களே ஆக்ஷன்ஸ் எடுப்போம். ஓகே ஓகே சார். சரிங்க சார். அப்படி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சாலும் எங்களுக்கு சொல்லுங்க, அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துடலாங்க சார். தங்கமணி, நம்மளால் தற்பொழுது நாம் எடுத்த அந்த காட்சிகளிலே பார்க்க முடிகிறது. அந்த காவிரி கரை ஓரமாகவே வந்து அந்த தண்ணீர் வந்து கலக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்மளாலேயே பார்க்க முடிகிறது. அந்த பச்சை நிறம், சிவப்பு நிறம், நீங்கள் முன்னமே சொன்ன மாதிரி அந்த சுத்திகரிக்கப்படாமல் தான் இது வந்து சேருது அப்படின்றத கண்கூடாக நம்ம களத்திற்கு செய்தி சேகரிக்க செல்லும் போதே பார்க்க முடிகிறது. அப்படி இருந்தும் ஒரு நகராட்சியின் ஆணையராக இருக்கக்கூடியவர் அதற்கு புகார் வரல, புகார் வந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றது எந்த அளவில் நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும்? ஏன்னா அதாவது ஒரு செய்திக்காக போகக்கூடிய நேரத்தில் கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வை நோக்கி நகர முயற்சிக்கும் பொழுது நாமளே அதை செய்யறப்போ அங்க ஆணையராக இருக்கக்கூடிய ஒருவர் பார்த்தும் இத்தனை ஆண்டுகளாக மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை தொடர்பாக எங்களுக்கு புகார் வரல அப்படின்னு சொல்றாரு. இது தொடர்பாக நம்ம தரப்புல இருந்து நம்ம அடுத்தபடியா யாரை நம்ம தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சோம், இல்ல மக்களுக்கும் இதே நிலை தான் நீடிக்கிறதா? ஏன்னா ஒரு செய்தி நிறுவனமாக நாம போய் கேட்கிறப்பவே புகார் வரல அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் புகாரோடு போனோம் அப்படின்னு இங்க நிற்கக்கூடிய அத்தனை மக்கள் சொன்னாங்க. அவங்களுக்கும் தீர்வு எட்டப்படல. கண் முன்னாடி ஒரு சாயப்பட்டறை ஆலையிலிருந்து வரக்கூடிய கழிவு கலக்கிறத நாம பார்த்து தெரிந்து கொள்கிறோம். ஒரு ஆணையரிடமிருந்து இது போன்ற ஒரு பதில் வரதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் உயர்மட்டமாக அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கோ இல்ல அவர்கள் தொகுதியின் எம்எல்ஏவோ தொடர்பு கொள்ள முயற்சிச்சாங்களா? அவங்க தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லப்பட்டுச்சு? நிச்சயமாக கௌதமி, அதாவது இந்த பகுதி பொதுமக்களும் தொடர்ந்து அங்கிருக்கின்ற மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், நகராட்சி ஆணையாளர், சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு நபர்களிடம் அவர்கள் மனுவாக அளித்துள்ளனர். தொடர்ந்து இது குறித்து தொடர்பு கொண்டாலும் அவர்கள் எடுக்கப்படவில்லை என்றுதான் குற்றம் சாட்டுகிறது. இது தொடர்பாக கேட்கலாம். சார் வணக்கம். இப்ப வந்து இந்த சாக்கடை கால்வாய் மூலம் நேரடியா வந்து கழிவு நீர்கள் கலந்துட்டு வருது. இது சம்பந்தமா இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அல்லது நகராட்சி ஆணையரிடம் புகார் அளிச்சிங்களா? அவங்க தரப்புல இருந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா சார்? நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் நகராட்சி ஆணையாளர் இருந்த ஒரு மேடம் தாங்க. அந்த மேடம் சொன்ன அந்த தண்ணியில் வந்து எல்லாம் கலப்பட வருதுங்க, டிச்சு தண்ணியெல்லாம் வருதுன்னு எடுத்தே காட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை நல்லா படர்ந்து வந்தது. இந்த சாக்கடை தண்ணியை உள்ள பூந்து வருதுங்க மேடம், இதெல்லாம் பாருங்கன்னு சொன்னதுக்கு யாராவது மனு கொடுத்தாதான் நான் போய் பார்ப்பேன், நான் சேர் கடையில் காற்று வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், அதனால நான்லாம் வர முடியாது அப்படின்னு ஒரு மாதிரியா பேசினாங்க. நான் என்ன சொன்னேன், இங்க தண்ணி திரடுற வேலை, இந்த சாயப்பட்டறையில இருந்து உள்ளார பைப்பு போட்டு எடுக்கிற வேலை, சாய் தண்ணி உள்ள விடுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது நான் அன்னைக்கே கேட்டேன், இங்க இருக்கக்கூடிய அட்மிஷன் யாரு, ஃபர்ஸ்ட் வில்லேஜ் அட்மிஷன் ஆபீசர் யாரு, மணியார்.
ரெண்டாவது வில்லேஜ் அட்மிஷனரு ஆர்ஐ, மூணாவது யாரு தாசில்தார். இவங்களுக்கெல்லாம் தெரியாம எந்த வேலையும் நடக்காது. இன்னைக்கு சாயப்பட்ட இந்த அளவுக்கு ஓடுதுன்னா இந்த அரசு ஊழியர்களோட ஒத்துழைப்போடு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க கூட எல்லா அரசியல்வாதி தேர்தல் நேரத்தில் போய் எனக்கு நிதி கொடுன்னு வாங்குவாங்க, கொடுப்பாங்க, வாங்கிப்பாங்க, அவங்க கண்டுக்காம போயிருவாங்க. ஆனா பாதிக்கக்கூடிய யாருன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள். மக்கள்ல யாரு? தறி ஓட்டுறவங்க, அதே சாயச்சாலையில் வேலை செய்யறவங்க, வண்டி ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க தான் இதுல இருக்கக்கூடிய முதலாளிங்க இல்ல. இந்த முதலாளிங்க ஆரோ வாட்டர் வச்சிருக்காங்க எல்லாருமே. எந்த வீட்டுல தறிகார வீட்டுல ஆரோ வாட்டர் வைக்க சொல்லுங்க? எல்லாருமே அவங்க வீட்டுல தான் இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த ஆரோ வாட்டர் குடிக்கிற மவராசன் இந்த ஆத்து தண்ணி குடிக்கலாம்ல? நான் வந்து 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்ன இந்த ஆத்து தண்ணி அள்ளி குடிச்சேன் இதே ஆத்துல. ஆனா இன்னைக்கு அந்த தண்ணிய பார்த்தா 8 உதைக்கலான் இருக்கு தண்ணீர. அந்த அளவுக்கு கேவலமா பண்றாங்க தண்ணிய. தண்ணினா தாய்க்கு சமம். அந்த சமத்தையே மதிக்காத ஓனருங்க, முதலாளிங்க, இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் அதிகாரிக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க? மாமூல் மாசம் ஆனா எனக்கு இத்தனை லட்சம், எனக்கு இந்த ஊருக்கே டிரான்ஸ்பர் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு இவ்வளவு தரேன் அப்படி சொல்லிதான் வராங்க. அது இல்லைன்னு சொல்லி அவங்க குழந்தைய போட்டு தாண்ட சொல்லுங்க பார்க்கலாம். தாண்டவே மாட்டாங்க. ஏன்னா இல்ல வாங்கின கை, எங்க கை இப்படிதான் இருந்த கை. ஏன்னா எங்க கை இப்படி இருக்கங்காட்டுதான் நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க கை இப்படி இருந்தா எந்த சாயப்பட்டிருக்கே எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. இன்னைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், என் தாய்க்கு அந்த புற்றுநோய் வந்து இறந்து 2 மாசம் தான் ஆகுதுங்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செய்தி கேட்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன் இதுக்கெல்லாம் ஒரு விடிகால் என்ன? சாயச்சாலைக்குன்னு ஒரு இடம் வாங்கினீங்கல்ல கேக்குறேன். அதிமுக ஆட்சியில வாங்கினீங்கல்ல, அந்த இடம் என்னாச்சு? ஏன் திமுக ஆட்சி வந்து இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 4 வருஷம் ஆகுது. அதுக்கு என்ன நகராட்சியில் என்ன இந்த அமைச்சர்கள், இந்த மந்திரிகள், எம்எல்ஏக்கள், அந்த சேர்மேன் எல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மக்கள் சாப்பிட்டு தானே பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லி பார்க்கலாம். மக்கள் சாப்பிட்டுன்னு எதிர்பார்க்கறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஏன் எஸ்மோ ஹாஸ்பிட்டல் மதுரையில கட்டுறீங்கல்ல? ஏன் இங்க இருக்கிற நோயாளிகள் இங்க ஒரு அந்த புற்றுநோய் மருத்துவமனை ஏன் கட்டக்கூடாது? ஏன் இங்க இருக்கிற இடம் தெரியாதா அந்த அரசு ஊழியர்களுக்கு, அதிகாரிகளுக்கு? அதனால விரைந்து இந்த குமராவளை வட்டத்தில் விரைந்து ஒரு புற்றுநோய் மருத்துவமனை கொண்டு வரணும்னு மாண்புமிகு தமிழக முதல்வரை இந்த ஆட்சியை கேட்டுக்கொள்றேன். நன்றி, வணக்கம்.